வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை தனிப்பட்ட புலனாய்வாளர்கள் குழு ஒன்றை ஏற்படுத்தி இஸ்ரேல் எப்படி ஹெஸ்போலாவை பலமிழக்க வைத்தது என்று ஆய்வு செய்தது. தனிப்பட்ட புலனாய்வாளர்களின் ஆய்வு அறிக்கை நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகையில் நேற்று வெளியிடப்பட்டது. அதில் சுவாரஸ்யமான பல விஷயங்கள் உள்ளன. நியூயார்க் டைம்ஸ் ஆய்வு அறிக்கையின்படி ஹெஸ்போலா மீது இஸ்ரேலின் கண்காணிப்பு மிகவும் விரிவானது. ஹெஸ்போலாவின் தளபதிகளின் தனிப்பட்ட விஷயங்களையும் இஸ்ரேலிய உளவுத்துறை நீண்ட காலமாக கண்காணித்தது. அதனால்தான் ஹெஸ்போலாவின் உயர்மட்ட தளபதிகளை மிக துரிதமாக குறுகிய காலத்தில் அளிக்க முடிந்தது. ஹெஸ்போலாவின் தளபதி ஃபுவாட் ஷுக்ரின் 4 திருமணங்கள் முதல் பல விவகாரங்களை நியூயார்க் டைம்ஸ் ஆய்வு அறிக்கை வெளிப்படுத்தியது. தளபதி ஃபுவாட் ஷுக்ருக்கு 4 பெண் நண்பிகள் இருந்தனர். 4 பெண் நண்பிகளையும் திருமணம் செய்ய ஷுக் திட்டமிட்டிருந்தார். அதற்காக இந்த ஆண்டின் முற்பகுதியில் ஹெஸ்போல்லாவின் மிக உயர்ந்த மத குருவான ஹஷீம் சஃபிதீனிடம் வழிகாட்டுதல்களை கோரினார். ஹெஸ்போல்லாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவுக்கு பின்னர் மதகுரு ஹஷீம் சஃபிதீன் அடுத்த தலைவர் ஆவார் என்று கருதப்பட்டது. மதகுரு ஹஷீம் சஃபிதீனின் அனுமதி பெறப்பட்ட பின்னர் போர் நடந்து கொண்டிருந்த நிலையிலும் தளபதி ஷுக்ரின் திருமணம் திட்டமிடப்பட்டதாக கூறப்படுகிறது. மதகுரு ஹஷீம் சஃபிதீன் பாதுகாப்பு காரணமாக தமது தரையடி சுரங்கத்தை விட்டு வெளியேற முடியாத நிலையில் தொலைபேசியில் திருமணத்தை நடத்தி வைக்க ஏற்பாடு செய்யப்பட்டது. தளபதி ஃபுவாட் ஷுக்ரின் ஒவ்வொரு பெண் நண்பிக்கும் 4 தனித்தனியாக தொலைபேசியில் திருமணத்தை நடத்தி வைத்தார் மதகுரு. தொலைபேசியில் திருமணச் சடங்கு நடத்தியதில் மதகுரு ஹஷீம் சஃபிதீனின் மறைவிடத்தை இஸ்ரேலிய உளவுத்துறை தெரிந்து கொண்டது. ஜூலை மாதம் பெய்ரூட்டில் 3 பெண்களுடன் ஷுக்ர் கொல்லப்பட்டார். ஹெஸ்போலாவின் தலைவர் ஹசன் நஸ்ரல்லா செப்டம்பரில் கொல்லப்பட்ட பின் அடுத்த தலைவர் ஆவார் என்று கருதப்பட்ட மதகுரு ஹஷீம் சஃபிதீன் அக்டோபரில் இஸ்ரேலிய விமான தாக்குதலில் கொல்லப்பட்டார். தளபதி ஷுக்ரின் மீதான இஸ்ரேலின் கண்காணிப்பு மற்றும் நஸ்ரல்லாவின் படுகொலை ஆகியவை பல தசாப்தங்களாக நீடித்த ஹெஸ்போல்லாவின் மீதான விரிவான உளவு ஊடுருவல் மற்றும் உளவு தகவல் சேகரிப்பின் உச்சக்கட்டம் என்பதை நியூயார்க் டைம்ஸ் ஆய்வு அறிக்கை வெளிப்படுத்தியது. இஸ்ரேலிய உளவாளிகள் 2 தசாப்தமாக ஹெஸ்போல்லாவுக்குள் எவ்வளவு விரிவாக ஊடுருவினர் என்பதையும் அந்த ஆய்வு அறிக்கை வெளிப்படுத்தியது. நியூயார்க் டைம்ஸ் ஆய்வு அறிக்கையின்படி இஸ்ரேலிய உளவாளிகள் ஹெஸ்போல்லாவின் தரையடி சுரங்கங்களில் கேட்கும் சாதனங்களை பதிப்பதற்கு ஆட்களை நியமித்தனர். ஷுக்ரும் அவரது 4 பெண் நண்பிகளுக்கும் இடையிலான சந்திப்புகளை கண்காணித்தனர். ஹெஸ்போல்லாவின் தலைவர்கள் தளபதிகளின் நடமாட்டங்களை தொடர்ந்து காணக்கூடியதாக இருந்தது. யார் இந்த ஃபுவாட் ஷுக்ர்? சுமார் 30 ஆண்டுகளாக ஹெஸ்போல்லாவில் உறுப்பினராக இருந்த ஷுக்ர் ஹெஸ்போல்லாவின் இராணுவ பிரிவின் தலைவராக இருந்தார். ஹெஸ்போல்லாவின் இராணுவ வரிசையில் 2வது இடத்தில் இருந்தார். ஷுக்ர் ஒரு ரகசிய வாழ்க்கையினை வாழ்ந்தார். மிக சிலரை தவிர யாரையும் அவரை சமீப காலத்தில் பார்த்ததில்லை. அவர் தாகியின் தெற்கு பெய்ரூட் சுற்றுப்புறத்தில் உள்ள ஒரே கட்டடத்தில் வசித்து பணிபுரிந்தும் வந்தார். அதனால் அவர் வெளியில் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியிருந்தும் இந்த ஆண்டு ஒரு கட்டத்தில் தமது நிலைமை குறித்து சங்கடமாக உணர்ந்த ஷுக்ர் 4 பெண்களையும் திருமணம் செய்ய முடிவு செய்தார். ஜூலை மாதம் ஹெஸ்போலா நடத்திய ராக்கெட் தாக்குதல் கோலன் ஹைட்ஸ் நகரமான மஜ்தல் சம்ஸில் பள்ளி மாணவர்களை கொண்டது. ராக்கெட் தாக்குதலுக்கு உத்தரவிட்டவர் ஹெஸ்போல்லாவின் தளபதி ஃபுவாட் ஷுக்ர். ராக்கெட் தாக்குதலுக்கு பதிலடியாக இஸ்ரேல் பெய்ரூட்டில் விமான தாக்குதலில் ஷுக்ரை கொன்றது. இந்த ஷுக்ருக்கு மிக நீண்ட வரலாறு உண்டு. 1985ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஏதென்ஸிலிருந்து புறப்பட்ட TWA விமானம் 847ஐ கடத்திய குழு ஒன்று 3 நாட்களுக்கு பெய்ரூட் மற்றும் அல்ஜியர்ஸ் இடையே விமானத்தை முன்னும் பின்னுமாக செலுத்த உத்தரவிட்டது. இந்த தீவிரவாத நடவடிக்கையை திட்டமிட்டு நடத்தியவர் ஃபுவாட் ஷுக்ர் தான். அத்துடன் அவர் தலைமறைவானார். TWA ஒரு அமெரிக்க நிறுவனம். அதனால் ஷுக்ரை பற்றிய தகவல்களுக்கு அமெரிக்கா 5 மில்லியன் வெகுமதியை அறிவித்தது. கடந்த ஆண்டு அக்டோபர் 8ஆம் தேதிக்கு பின்னர் ஹெஸ்போல்லா இஸ்ரேலை தாக்க தொடங்கிய போது ஆரம்பகால இஸ்ரேலிய தாக்குதல்களில் ஹெஸ்போல்லாவின் முக்கிய தளபதிகள் உட்பட சுமார் 400 செயற்பாட்டாளர்கள் கொல்லப்பட்டனர். அவர்களை இஸ்ரேலிய உளவுத்துறை அவர்களின் செல்போன்கள் மூலம் அடையாளம் கண்டது என்று ஹெஸ்போல்லா நினைத்தது. இதன் விளைவாக ஹசன் நஸ்ரல்லா ஹெஸ்போல்லா செயற்பாட்டாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரிடம் உங்கள் தொலைபேசியை கைவிடவும் அதை முடக்கவும் புதைக்கவும் உலோகப்பட்டியில் வைத்து பூட்டவும் என்று உத்தரவிட்டார். அதே நேரத்தில் ஹெஸ்போல்லாவின் பேஜர்களுக்குள் வெடிபொருள் இருந்ததை அவர் அறியவில்லை. 2018ஆம் ஆண்டில் இஸ்ரேலிய உளவுத்துறை மொசாட்டின் ஒரு பெண் அதிகாரி பேஜர் பேட்டரியில் வெடிபொருளை பொருத்தும் திட்டத்தை வரைந்தார். இஸ்ரேலிய உளவுத்துறை தளபதிகள் திட்டத்தை மதிப்பாய்வு செய்தனர். ஆனால் ஹெஸ்போல்லா பேஜர்களை பயன்படுத்துவது போதுமானதாக இல்லை என்று தெரிய வந்தது. திட்டம் கிடப்பில் போடப்பட்டது. அடுத்த 3 ஆண்டுகளில் செல்போன்களை ஹேக் செய்யும் இஸ்ரேலின் திறன் அதிகரித்து வந்ததால் ஹெஸ்போல்லா ஈரான் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் ஸ்மார்ட் போன்களை பயன்படுத்துவதில் அதிக எச்சரிக்கையுடன் இருந்தனர்.
ஸ்மார்ட் போன்கள் சமரசம் செய்யப்படுவதை பற்றி கவலைப்பட்ட ஹெஸ்புல்லாவின் தலைமை அதன் பேஜர்களை பயன்படுத்துவதை விரிவுபடுத்த முடிவு செய்தது. இத்தகைய சாதனங்களை இயக்க உறுப்பினர்களுக்கு செய்திகளை அனுப்ப அனுமதித்தன, ஆனால் இருப்பிட தரவை வெளிப்படுத்தவில்லை. அத்துடன் ஹேக் செய்யப்படக்கூடிய கேமராக்கள் மற்றும் மைக்ரோபோன்கள் அதில் இல்லை. ஹெஸ்புல்லா பேஜர்களை தேடத் தொடங்கியது. உடனே இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் பேஜர் திட்டத்தை மறுபரிசீலனை செய்தனர். மேலும் ஷெல் நிறுவனங்களின் வலையமைப்பை உருவாக்கி தங்கள் தோற்றத்தை மறைக்கவும் தயாரிப்புகளை ஹெஸ்புல்லாவுக்கு விற்கவும் ரகசியமாக வேலை செய்தனர். இஸ்ரேலிய உளவுத்துறை அதிகாரிகள் பேஜர்களுக்கு நன்கு அறியப்பட்ட தாய்வான் பிராண்ட் கோல்ட் அப்பல்லோவை குறிவைத்தனர். மே 2022 பிஎஸ்சி கன்சல்டிங் என்ற நிறுவனம் புடாபெஸ்டில் பதிவு செய்யப்பட்டது. ஒரு மாதத்திற்கு பின்னர் பல்கேரியாவின் சோஃபியாவில் நோர்டோ குளோபல்ஸ் லிமிடெட் என்ற நிறுவனம் ரிட்சன் ஜோஸ் என்ற நோர்வே பிரஜையின் பெயரில் பதிவு செய்யப்பட்டது. பிஎஸ்சி கன்சல்டிங் AR924 எனப்படும் புதிய பேஜர் மாடலை தயாரிக்க கோல்ட் அப்பல்லோவிடமிருந்து உரிம ஒப்பந்தத்தை வாங்கியது. தற்போதுள்ள கோல்ட் அப்பல்லோ பேஜர்களை விட இது பெரியதாக இருந்தது, ஆனால் இது நீர்புகா மற்றும் போட்டியாளர்களின் சாதனங்களுடன் விட நீண்ட பேட்டரி ஆயுளுடன் விளம்பரப்படுத்தப்பட்டது. இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி இஸ்ரேலின் பேஜர்களின் உற்பத்தியை மொசாட் மேற்பார்வையிட்டது. இடைத்தரகர்கள் மூலம் மொசாட் முகவர்கள் பேஜர்களை ஹெஸ்புல்லா வாங்குபவர்களுக்கு சந்தைப்படுத்த தொடங்கினார்கள். மொத்தமாக வாங்குவதற்கு கவர்ச்சிகரமான தள்ளுபடி விலையை வழங்கினார்கள். மார்ச் 2023 நடந்த சந்திப்பின் போது மறைந்திருக்கும் வெடிபொருட்கள் இல்லாத பேஜர் ஒன்றை பிரதமர் நேதன்யாகுவிடம் மொசாட் வழங்கியதாக சந்திப்பை பற்றி அறிந்த இருவர் தெரிவித்தனர். பிரதமர் பேஜர்களின் நீடித்த தன்மை குறித்து சந்தேகம் கொண்டிருந்தார். அத்துடன் பேஜர்கள் எவ்வளவு எளிதாக உடைக்கலாம் என்று மொசாட்டின் தலைவர் டேவிட் பார்னியாவிடம் கேட்டார். டேவிட் பார்னியா பேஜர்கள் உறுதியானவை என்று அவருக்கு உறுதியளித்தார். பிரதமர் நம்பவில்லை. நேதன்யாகு திடீரென்று எழுந்து நின்று தனது அலுவலகத்தின் சுவரை நோக்கி பேஜர் சாதனத்தை வேகமாக எறிந்தார். சுவரில் விரிசல் ஏற்பட்டது, ஆனால் பேஜர் உடையவில்லை. 2023 அக்டோபரில் ஹமாஸ் தலைமையிலான தாக்குதல்கள் இஸ்ரேலிய அரசாங்கத்திற்குள் ஹெஸ்புல்லாவுக்கு எதிராக ஒரு முழு அளவிலான போரை தொடங்க வேண்டுமா என்பது குறித்து கடுமையான விவாதத்தை தூண்டிய போது பேஜர் நடவடிக்கை முழுமையாக நடைமுறையில் இல்லை. அப்போதைய பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் உட்பட சிலர் ஹெஸ்புல்லா மீது தாக்குதல் நடத்த வேண்டும் என்று வாதிட்டனர். கூட்டங்களை நன்கு அறிந்த இஸ்ரேலிய அதிகாரிகளின் கூற்றுப்படி ஹமாஸை விட கடினமான எதிரி என்று ஹெஸ்புல்லாவை ஜோவ் காலன் கருதியலால் கடுமையான எதிரியை தாக்க இதை ஒரு நல்ல வாய்ப்பாக அவர் பார்த்தார். 2023 அக்டோபர் 11 ஜனாதிபதி பைடனுடன் தொலைபேசி அழைப்புகளுக்கு பின்னர் நேதன்யாகு புதிதாக உருவாக்கப்பட்ட போர் அமைச்சரவையுடன் சேர்ந்து ஹெஸ்புல்லாவுடன் போரை தொடங்குவது இல்லை என்று முடிவெடுத்தார். ஆனால் அப்போது இஸ்ரேல் ஹமாஸ் மீது கவனம் செலுத்திய போதும் இராணுவம் மற்றும் உளவுத்துறை அதிகாரிகள் ஹெஸ்புல்லாவுடன் இறுதியில் போருக்கான திட்டங்களை தொடர்ந்து செம்மைப்படுத்தினார்கள். இஸ்ரேலிய உளவுத்துறை ஆய்வாளர்கள் ஹெஸ்புல்லாவின் தொலைத்தொடர்பு சாதனங்களின் பயன்பாட்டை தொடர்ந்து கண்காணித்து வந்ததில் அதில் ஒரு மிகப்பெரிய சிக்கலை கண்டுபிடித்தனர். குறைந்தபட்சம் ஒரு ஹெஸ்புல்லா தொழில்நுட்ப வல்லுநர் பேஜர்களில் மறைத்து வெடிப்பொருட்கள் வைக்கப்பட்டு இருக்கலாம் என்று சந்தேகிக்க தொடங்கினார். இஸ்ரேல் அதை விரைவாக சமாளித்தது. ஹெஸ்புல்லாவின் தொழில்நுட்ப வல்லுநரை விமானத்தில் தாக்குதலில் கொண்டது. இதுபோன்ற பல திரைமறைவு சம்பவங்களை வெளிப்படுத்தியுள்ளது நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்ட ஆய்வு அறிக்கை.